சபரிமலை பம்பை ஆற்றில் குளிக்க பெண்களுக்கு தடை விதிப்பதாக திருவிதாங்கூர் தேவஸ்தான போர்டு அறிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சிவசபாபதியிடம் கேட்கலாம். வணக்கம் சிவசபாபதி, பம்பை ஆற்றில் குளிக்க பெண்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது, இது பற்றி சொல்லுங்க. சபரிமலை அந்த மண்டல காலங்கள் மகர பூஜை காலங்கள்ல பாத்தீங்கன்னா 41 நாளைக்கு மேல ஐயப்ப பக்தர்கள் கடுமையாக விரதம் இருந்து வந்து அந்த பம்பை நதியில அதாவது சபரிமலைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த பம்பை நதி புண்ணிய நதியான பம்பை நதியில நீராடி செல்றது வழக்கம். இந்த காலகட்டங்கள்ல இந்த ஐயப்ப பக்தர்கள் விட வர்ற பெண்கள், அதாவது 10 வயதுக்கு கீழே இருக்கிற பெண்கள் மாலை அணிவித்துக்கலாம் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி 50 வயதுக்கு மேல இருக்க பெண்களும் மாலை அணிவித்துக் கொள்ளலாம் அப்படின்னு இருக்கு. இந்த பெண்களை தவிர வேறு பெண்கள் புண்ணிய நதியில நீராடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருவிதாங்கூர் தேவஸ்தான போர்டு தலைவர் கோபாலகிருஷ்ணன் அறிவிச்சிருக்கிறாரு. இதை தொடர்ந்து அங்க வர்ற பெண்கள் எல்லாமே இதை கடைபிடிக்கணும். ஏன்னா பம்பை நதியினுடைய புண்ணியம், அதாவது அந்த புண்ணியம் கெட்டுவிடக்கூடாது. ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களுடைய அவங்களுடைய அந்த விரதத்தை கெடுக்கும் வகையில இவங்க குளிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தடை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சர்ச்சை தற்பொழுது கோர்ட்ல இருக்கிற சூழ்நிலையில இப்ப பம்பை நதியில குளிக்க கூடாது அப்படிங்கிறது இந்த அறிவிப்பும் இந்த பெண்களிடையே ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. தற்பொழுது இதை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஐயப்ப பக்தர்களுமே விரும்புறாங்க.